பரவாயில்லையக்கா, அவர் சொன்ன மாதிரி ஒரு பொருள் இல்லாத மறக்காமல் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துட்டாங்களே. ஆமாம் நெட்டவள்ளி, நம்ம சொன்னோமா அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஒன்று ரெண்டு மறந்துட்டு ஃபோன் அடிச்சாலும்ல, ஆனால் சொல்லிவிட்டு எல்லாம் எடுத்துகிட்டு வந்து சேர்த்துக்கிட்டு போய் விளையாட உக்காந்துக்கிட்டாங்க. அந்த மாதிரி செஞ்சுட்டு கூப்பிட்டு மட்டும் வருவாங்க. எங்கேயும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வரனாலுங்க கூப்பிட்டு வந்தாங்களோ என்னன்னு தெரியல. ஏன் சந்தியா, ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயே கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு தானே ரெண்டு பேருமே போனீங்க, அப்புறமா கூப்பிட்டீங்களா இல்லையா? நிறையா தானே செய்கிறோம்னு சொன்ன கூப்பிட்டு வந்தீங்கன்னா ஆள் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு போயிருப்பாங்கல்ல, அதெல்லாம் மறந்து போய் அதை வந்துட்டிங்களா? அது இல்லைம்மா, நாங்கள் சொன்னோம் அவங்களுக்கு ஏதோ வீட்டில் வேலை கிடக்கும், முடிச்சுட்டு அப்புறமா வரேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ரெடி பண்ணுங்க, செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள அவங்க வந்துடுவாங்கன்ட்டு நினைக்கிறேன். ஒரு 2-3 பேர் வருவாங்க எனக்கு தெரிஞ்சு. அதான் நம்ம பக்கத்து வீட்டில் இருப்பானே சதீச்சு, அவங்ககிட்டையும் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. அப்புறம் சாயங்காலத்துக்கு நம்ம போனோமா யாத்திரையுமே என்னை மட்டும் கூப்பிடல அப்படின்னு அவன் வேற பேச்சுவான். நானும் வந்து சாப்பிடுவேன்ல, எனக்கும் பிடிக்குன்னு வேற சொல்லுவான். சொன்னீங்களா அவங்ககிட்டையும் ஒரு வார்த்தை? அவங்ககிட்ட நம்ம சொல்லிக்கிட்டு அவன் வரேன்னு சொல்லியிருக்கான். அவன் பயலுகளோட எங்கேயும் கிரிக்கெட் விளையாட போகணுமா, ஏதோ மேட்ச் இருக்குது, நான் அப்புறமா வரேன் முடிச்சுட்டுன்னு சொன்னான். அங்கே விளையாட முடிச்சுட்டு நான் அங்கே ஸ்ட்ரெயிட்டாக தோட்டத்துக்கு வந்துடுறேன், நீங்கள் போங்கன்னு சொல்லிக்கிறான். நீ ரெடி பண்ணுங்க, எங்களையே கேள்வி கேட்டுக்காத தோணன்னு. அப்போ சரி, நான் எது சொல்லாம விட்டீங்களோ என்னமோன்னு தான் கேட்டேன். ஏன் சோனி, இந்த அம்மா ஒன்று செஞ்சு கொடுக்குறதுக்குள்ள எத்தனை கேள்வி கேட்குது பாரு. நம்மளுக்கு செஞ்சு கொடுக்குறத விட்டுவிட்டு அவங்க வழியா இவங்க வழியான்ட்டு நாம கூட்டு வந்தால் வர வரலன்னா போகிறோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸை. இவங்களுக்கு என்ன அம்பிட்டு அக்கறை வேண்டி கிடக்கு. ஏ எருமை, நாம் தானே கூட்டு வரேன்னு சொன்னோம், அதனால தான் அம்மா முன்ன பின்ன சேர்த்து செய்யறதுக்கு கேட்குறாங்க. நீ ஓவராக அப்படி சீன் போடாது என்ன. நாம் சொல்லிட்டு போனால் அம்மா ஃப்ரெண்ட்ஸுகளையும் கூட்டு வரோம் அப்படின்னு, அப்புறம் கம்மியாக செஞ்சுட்டு அவங்க வந்தபோது இல்லைன்னு சொன்னால் நல்லா இருக்கும். அதுக்கு தான் என்ன ஏதுன்ட்டு கேட்குறாங்க. சும்மா நீ அப்படியே ஓவராக பேசாத. ஆமாம், நீ உடனே அம்மாவுக்கு ஜாலரை தட்டாத என்ன. அம்மா நம்ம கேட்டதை செஞ்சு கொடுக்குதுன்னு சொல்லிவிட்டு நீ ஒழுங்கா விளையாடு. பாரு, உன்னை தோக்கடிக்கணும் பாரு. வாய் பேசுறீல்ல நீ. பார்க்கலாம். எனக்கு இந்த விளையாட்டில் நான் எம்பிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுமா, யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். உன்னை தோக்கடிச்சு நீ அழுந்துட்டு ஓடுறியா இல்லையா பாரு. யார் அழுகுறாங்கன்னு அதையும் பார்த்துருவோம். சரிக்கா, அதான் பிள்ளைங்க எல்லாத்தையுமே கரெக்டாக கொண்டு வந்து ஒன்றும் இல்லாமல் சேர்த்துக்கிட்டாங்கல்ல. நீங்கள் முன்னே அடுப்பு பற்ற வச்சு போடுங்க, அப்புறம் வாயும் சட்டியை வச்சு இந்த தேங்காயை வறுத்து போடுவீங்களா? இந்தா பற்ற வைக்கிறேன் இரு. ஒரு வழியா அடுப்பு பற்ற வச்சு போட்டீங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க, வாயும் சட்டி எடுத்து அது மேலே வச்சு இந்த நெட்டை வலிக்கிட்டு இருக்கிற தேங்காயை வாங்கிட்டு நல்ல பொன்னிறமாக வறுத்து எடுத்துருங்க. ஏன் உமா, எனக்கு அனல்கிட்ட வர ஆவலை. நீ அவத்தியத்தானுக்கிற கொஞ்சம் பார்த்துக்கிட, அப்படியே எப்படி பதமாக வறுக்கணுமே நீயே வறுத்து எடுத்து சரியா? சரிக்கா, விடுங்க, நானே பார்த்துக்கிறேன். ஏட்டி, அது பாட்டுக்கு கருவிட போகுது, அதை நல்லா கிண்டி விடு. அப்போ தானே எல்லா பக்கமும் வேகும். ஒரே பக்கம் வெந்துருச்சுன்னா அப்புறம் தீஞ்சு போயிடும். அதெல்லாம் எனக்கு தெரியும். நெருப்பு நல்ல மிதமாக தானே வச்சிருக்கோம், பொறுமையாக வேகட்டும். நல்ல மனம் வருது பாரு, எப்படி கம்மு கும்முன்னு மனம் வருதா. நல்ல பொன்னிறமாக ஆகட்டும். எடுத்து மாற்றிட்டு அதில் அப்புறமா அதே இருப்பு சட்டியில் என்ன பண்ணுறோம், தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்றோம். ஆமாம், உமா சொல்கிற மாதிரி தேங்காய் என்ன மனம் மணக்குது வறுக்க. அப்படியே அப்பா மூக்க தொலைக்கிது போ. நல்லா ஓரளவுக்கு வெந்துட்டு நம்ம நினைச்ச மாதிரி நல்ல பொன்னிறமாக மாறிட்டு இதை எடுத்து தட்டத்தில் கொட்டிடுவோம். அப்புறமா பத்மினி தான் நீங்கள் அந்த பாட்டில் இருக்கிற தண்ணி அதை இதே வாழை சட்டியில் எடுத்து ஊற்றுங்க, நான் இதை எடுத்து மாற்றிடுறேன். சரிம்மா சரி, நீ மாற்றிடு, பார்த்து சுட்டுக்கிறாத. அப்புறம் கையை கொப்பளம் போட்டுருச்சுன்னா அது வேற வம்பு. போதுமில்ல உமா இம்பிட்டு தண்ணி, அப்புறம் நம்ம ஊற்றி தண்ணி ஆட்டம் போயிட போகுது. அப்புறம் நம்ம தேங்காய் முட்டாய்க்கு பதிலாக பாயாசம் மாட்டம் குடிச்சிட்டு இருக்கிற மாதிரி ஆகிட போகுது. போதுங்க, சக்கரை எல்லாம் போட்டு பாவு காய்ச்சணும்ல, அது சரியா போயிடும். நல்ல பதமாக தான் இருக்கும். கையை நீட்டிக்கிட்டே இருந்தால் எப்படி தொட்டு நல்லா கம்பி பதம் வந்துச்சா என்னன்னு பாரு. நீ பாட்டுக்கு நின்றுட்டே இருந்தீங்கன்னா அது வேந்துச்சா வேவலையான்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ தானே ஊற்றி வச்சிருக்கிறோம், ஒரு 10 நிமிஷம் போல கொதிக்கிட்டுமா, என்ன அவசரம். சக்கரையும் தண்ணியும் நல்லா கலந்துட்டு ஒரு மாதிரி லிக்விட் மாதிரி பார்த்தாலே தெரியும், அப்புறமா தொட்டு பார்த்துக்கிடுவோம். இப்போ பொழுதுனிக்கு அதில் போய் கையை வச்சுட்டு சொல்றியா, அது என்ன சுடுது தெரியுமா? நீ வேணா கரண்டி எடுத்து நக்கி பாரு, சக்கரையெல்லாம் கரெக்டாக இருக்குதா போதுமான்னு. நீ சக்கரை எதுக்கும் கொஞ்சம் தூக்கலாகவே போட்டு விடு. அது சக்கரை அதிகமாக இருந்தால் தான் நல்லா இனிப்பாக இருக்கும். அப்புறம் சக்கரை பத்தலாம் சப்புன்னு கிடக்கும். ஆமாம்மா, கொஞ்சம் இனிப்பு நல்லா கறிக்கிற மாதிரியே போடு. இனிப்பு கம்மி பண்ணிவிட்டோமா அப்புறம் அந்த டேஸ்ட் கிடைக்காது. சரிக்கா, நானும் கொஞ்சம் எச்சா தான் போட்டிருக்கிறேன். அப்புறமா கடைச்சா கொஞ்சம் நக்கி பார்த்துட்டு வேணா சேர்த்துக்கிடலாம். ஏன்னா இப்போவே போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்புறமா ரொம்ப ஒரு மாதிரி தெவட்டுற மாதிரி ஆயிடும். கொஞ்சமாக சாப்பிட்டாவே அதுக்கு வாந்தி வர மாதிரி இருக்குது, சாப்பிட முடியாது. கொஞ்சம் கச்சிதமாக இருந்துச்சுன்னா தான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும், அதுக்கு தான் சொல்கிறேன். சரி, உனக்கு எப்படி கரெக்டாக இருக்குதுன்னு தோணுதோ அப்படியே போடு. எனக்குலாம் அதை பற்றி கொஞ்சம் மறந்து போச்சு, இல்லைன்னா நானே கூட செஞ்சு விடுவேன். சரிக்கா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாமல் இருங்க. ஏன் நெட்டவள்ளி, அந்த தேங்காய் எப்படி கொடு. இப்போ கொட்ட போறியா? இப்போ கரெக்டாக இருக்குமா டைமு கொட்டினா? ஆமாம், நல்லா கொஞ்சம் தண்ணி கெட்டி ஆகிடுச்சு பார்த்துக்க அந்த சக்கரையும். அதுவும் இப்போ கொட்டணுமே சரியாக இருக்கும் கொடு. சரி, இந்த கொட்டு. அந்த கடலை அரைச்சது அப்படியே எடுத்து கொடு. ஏட்டி, ஒரு எட்டு வச்சு குமிஞ்சின்னா இந்த அருக்கு கடலை. உனக்கு ஒரு அசிஸ்டண்ட்டு, எல்லாம் என் நேரம்.
இந்தா புடிச்சி தொலை. ஏன் எடுத்துக்கிட்டா என்ன இப்போ? இப்ப கடலையவும் கொட்டிட்டு நல்லா கெட்டி விழுவாம அந்த கரண்டியை போட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் கெட்டி விழுந்துச்சுன்னா அப்புறம் எல்லாம் அங்கங்க கட்டி கட்டியாகி போயிடும். பார்த்து உமா பார்த்து பார்த்து பொறுமையா கொட்டு. அனலுக்கிட்ட வேற காத்துக்கு மேல கீழே சுட்டுப்பட போகுது. அவெல்லாம் சுட்டுக்கிட மாட்டாக்கா, நீங்க வேற. பரவாயில்லையே உமா, சொன்ன மாதிரியே ஒரு பதத்துக்கு வந்துருச்சு. நான் கூட பயந்துக்கிட்டே இருந்து தெரியாம எதனா போட்டுக்கிட்டு கெடுத்து விடுவியான்னு. முட்டாய் பதத்துக்கு வந்துருச்சு. இப்பதான் என் நிம்மதியாகுது போ. அப்ப நீங்க இன்ன வரைக்கும் என்னைய நம்பல. நானும் நல்லா செய்வேன்க்கா, எனக்கு தெரியும். இன்னும் கொஞ்ச நேரம் அப்படியே கிண்டிக்கிட்டே இருந்தோமா ஒரு மீடியமான கெட்டியாயிரும். அப்புறம் நாம இறக்கிடுவோம். ஏவுமா, நான் கூட உன்னை நிஜமாலுக்குமே நம்பல. நீ எதனா சொதப்பி வச்சிருக்க தண்ணியாட்டம் பாயாசம் மாதிரி தான் எடுத்து கொடுக்க வேண்டியிருக்குன்னு நான் நினைச்சேன். ஆனா பாரு, முட்டாய் நல்லா செஞ்சுட்டிய. பரவாயில்ல பரவாயில்ல. கேக்கா, வாசனை சூப்பரா வருது. முட்டாய் வாசம் வந்துடுச்சு. வாசனை வருதா? இன்னும் ஒரு 5 நிமிஷம் பொறுத்துக்கிடுங்க. 5 நிமிஷத்துல இறக்கி சாப்பிடுவோம். இறக்கி இங்கே சாப்பிடுவோமா இல்ல வேற எங்கனா நிழலுக்கு போயிடலாமா? இங்க அடுப்பு பூட்டி எரி விடுறதுனால ரொம்ப காய்ச்சுது ஒரு மாதிரி. ஆனாலும் மூஞ்செல்லாம் எரியுது. ஆமா, அதைத்தான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். இறக்கி அந்த நிழல் இருக்குது அங்க வாழை மரத்துக்கிட்ட அங்க போயிருவோம். அப்படித்தான் இல்ல, அதான் கெட்டி இறக்கிச்சுமே இறக்கி விட வேண்டியதானே? ஆமாக்கா, இன்னமே இறக்குற நேரம் தான். இன்னமே ஓட்டமா அடி பிடிச்சிக்கும். சரி, இறக்கிட்டு நம்ம அங்க எடுத்துட்டு போயிடலாம். பிள்ளைங்களா வாங்க போலாம். சோனி, உனக்கு தான் முன்ன சாப்பிட்டுட்டு எப்படி இருக்கு எல்லாம் கரெக்டா இருக்கா என்ன ஏதுன்னு சொல்லு பாப்போம். சந்தியா, இந்த நீயும் சாப்பிடு. நெட்டவலி, இது உனக்கு. அது நம்ம பத்மினி அக்காவுக்கு. சரி, எல்லாரும் சாப்பிட்டுட்டு எப்படி டேஸ்டா இருக்கா என்ன ஏதுன்னு சொல்லுங்க பாப்போம். உமாக்கா, நிஜமாவே சும்மா சொல்லக்கூடாது. எல்லாமே பர்ஃபெக்ட். சக்கரை, தேங்காய், கடலை எல்லாமே அளவா இருக்கு. பர்ஃபெக்டா இருக்கு. எதுலயுமே குறை சொல்ல முடியாது. ஆமா உமாக்கா, இன்னைக்கு சும்மா சொல்லல, நிஜமாவே நல்லா இருக்கு. ரொம்ப டேஸ்டா இருக்கு. ஆனா என்ன, கொதிக்க கொதிக்க இருக்கு. சீக்கிரமா சாப்பிட முடியல. பொறுமையா மெதுவா ஊதி ஊதி சாப்பிடு. காத்தடிக்கல, நல்லா நல்லா இயற்கையை ரசிச்சுக்கிட்டே பொறுமையா சாப்பிடு. எதுக்கு அவசரம்? எங்களுக்கெல்லாம் போட்டு கொடுத்துட்டு நீ சாப்பிடாம இருக்கியே. ஏவுமா, நீயும் ஒரு கப்ல போட்டு சாப்பிடு. சரிக்கா, நான் போட்டு சாப்பிட்டுக்கிறேன். நீங்க எல்லாம் சாப்பிடுங்க. நல்லாதான் இருக்கு. நான் எது எல்லாம் நம்ம மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சும்மா சொல்றாங்களோன்னு நினைச்சேன். இன்னைக்கு நிஜமாவே அவசரத்துக்கிட்டே உமா. வெல்டன் வெல்டன். என்னடி, உன்னை நீனே பாராட்டிக்கிறியோ? சரி சரி, போனா போட்டோம். நல்லா தான் இருக்குடி அம்மா. அந்த ஏலக்காய் போட்டீங்கல்லக்கா, அது நல்ல மணமா இருக்கு. அது டேஸ்ட்டை இன்னும் தூக்கி கொடுக்கு. ஆமா சோனி, அந்த ஏலக்காய் போட்டமாவே எதுலையுமே நல்லா இருக்கும். இங்க நம்மளுக்கு நல்ல தூளா அரைக்கிறதுக்கு இங்க மிக்ஸி இல்ல பாத்துக்க. அதனால நல்ல கையிலேயே புட்டு 2 நசுக்கி போட்டோமா, அதுக்கே இப்படி வாசடிக்கு. நம்ம வீட்லயே இருந்தா மிக்ஸியில நல்லா அரைச்சு போட்டுருந்தோம்னு வச்சுக்கோ, இன்னும் பயங்கரமா டேஸ்டா இருந்திருக்கும். சரி, அடுத்த டைம் நான் வீட்டுல ஒரு நாளைக்கு செஞ்சு தரேன். சரிக்கா, கண்டிப்பா செஞ்சுட்டாங்க. அந்த கட்டியா எடுத்து சாப்பிட்றாங்கல்லக்கா, இது கத்தியில வச்சு கீத்து போட்டு போட்டு கேக் மாதிரி, அந்த மாதிரி இது வராதா? நம்ம ஸ்பூன்ல அள்ளி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குமோ? இல்ல இந்த டேஸ்ட் நல்லா இருக்கு, இல்ல அந்த மாதிரி வருமான்னு கேட்குறேன். அந்த மாதிரி செய்யலாம் சந்தியா. எனக்கு அது இன்னும் பழக்கம் வரல பார்த்துக்க. நானும் அது ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்தேன். அது கொஞ்சம் சொதப்பிருச்சு. ஆனா இது நல்லா செய்வேன் பார்த்துக்க. அது இன்னொரு நாளைக்கு நம்ம யூடியூப்பை பார்த்து நல்லா செஞ்சு சாப்பிடுவோம். ஆமாக்கா, ஒரு நாளைக்கு அந்த மாதிரி கெட்டியா கடிச்சு கடிச்சு சாப்பிட்ற மாதிரி செஞ்சு கொடுங்க. சரிம்மா சந்தியா, கண்டிப்பா செஞ்சு தாரேன். எல்லாரும் சீக்கிரமா சாப்பிடுங்க, சட்டுனா வீட்டுக்கு போகலாம். இன்னும் மீதியா முழு கிடக்கு. இந்த பிள்ளைங்க வரும்னு சொல்றாங்கன்னு நிறைய செஞ்சா ஒருத்தரையும் காணும். சரி, வீட்டுக்காச்சும் போய் அங்கே வீட்டில் கொஞ்சம் கப்பலை போட்டு ஆச்சும் கொடுத்துட்டு வருவீங்களாம். ஏம்மா இருமா, இன்னைக்கு ஜாலியாக இருக்கு. பொறுமையாக சாப்பிட்டுட்டு மெதுவாக போகலாம். நீ அவசரப்படுத்தாத, நீ போகிறதுன்னா போ. தோட்டத்தில் இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்றது எவ்வளோ நல்லா இருக்கு தெரியுமா? நீ எதுக்கு எடுத்தாலும் அப்படி உனக்கு அவசரமே தான். ஆமாக்கா, இருங்க, என்ன அவசரம், போய்க்கிடலாம் இருங்க. சரி, என்னமோ பண்ணுங்க. நான் சாப்பிட்டுட்டு போய் 5-6 பில்லு தொலைக்கிட்டு வரேன். ஆட்டுக்குடி அப்புறம் சும்மாவே கடந்து போயிடும். எல்லா தட்டம் அந்த குண்டா என்னென்ன புழங்கின தல்லாம் அங்கே தண்ணி ஓடிக்கிட்டுல, உங்கள் அப்பா தண்ணி தான் கட்டிட்டு இருக்கிறாங்க. தொட்டியில் போய் சுத்தமாக கழுவி போட்டு அந்த ஒயர் கொடியிலே போட்டு வைங்க. சைக்கிளில் மாட்டி விட்ருங்க. அப்புறமா வீட்டுக்கு போகும்போது எடுத்துகிட்டு போயிடலாம். சரிம்மா, அது கழுவாமே வச்சமா எறும்பு